வணக்கம். இது என்னோட அனாலிசிஸ் ஆஃப் கண்ணன் என் தோழன் பார்ட் 2. ஏன் பாரதியார் கண்ணனை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு சொல்லுவாங்க, துரியோதனன் கர்ணன் ஒரு கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எடுக்கல. ஹனுமார் ராமர் ஒரு கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து பேசலை அவர். பட் எதுக்காக ஹி மஸ்ட் ஹவ் சோசன் கண்ணன் அப்படின்னு பார்க்கும்போது ஐ ஹாவ் சம் ஃபியூ பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நிறைய பேர் லெட் அஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். இவங்க கிரேட்டாக பேசுவாங்க, துரியோதனன் வெர்சஸ் கர்ணன். அது ஒரு கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கிருஷ்ணர் அவனுக்கு உண்மையை சொல்லி கர்ணனுக்கிட்ட உண்மையை சொல்லி நீ பாண்டவரோட சைடு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, உனக்கு அவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தெரியுமா, துரியோதனன்கிட்ட அவன் என்னை எப்படியெல்லாம் காப்பாற்றிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை எல்லாரும் என்னை அவமானப்படுத்தும் போது அவன் என்னோட இருந்தான், அவனை விட்டுட்டு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லுவான். பட் அதை ஒழுங்காக நீங்கள் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பாரதியார் எழுதியிருக்கிற ஒரு சென்டென்ஸில் உள்ளத்திலே கருவங்கொண்ட போதினில் ஓங்கி அடித்திடுவான். ஒரு ஃப்ரெண்டு அவனோட டியூட்டி இட் இஸ் நாட் ஓன்லி டு சே எஸ் மேன். அவன் எப்போ பார்த்தாலும் எஸ் மேனாக இருக்கக்கூடாது. எப்போ ரிக்வயர்டோ அப்போது ஹி ஷுட் பி ஏபிள் டு சே த ரைட் திங். பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. he should say the right thing and saying no, what you are doing is wrong. அதே மாதிரி தான் ஔவையார் அண்ட் அதியமானுக்கு ஒரு கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அது நம்ம அந்த பழைய என்னோட இது பார்த்திங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணியில் சொல்லியிருப்பான். ஔவையாரோட அதியமானோட ரிக்வெஸ்ட்னால ஔவையார் போய் தொண்டைமான் கிட்ட she will be talking to him and அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். ஸோ அவங்களுக்கு எப்படின்னா ஔவையாருக்கு உண்மையை சொன்னால் அந்த நெல்லிக்கண்ணியை சாப்பிட மாட்டா, நானே இல்லை நீ தான் ராஜா நீயே சாப்பிடுன்னு சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயம். அதனால் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி ஔவையாரை சாப்பிட வச்சுருவான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த துரியோதனம் ஒரே ஒரு பிலீஃப் தான் அவனுக்கு, கர்ணன் என்னோடய சைடு இருக்கான், அதனால் அவன் சண்டைக்கு போனான். இப்போது இன்ஃபேக்ட் ஒரு குட் ஃப்ரெண்டோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, துரியோதனன் அந்த மாதிரி பண்ணும்போது அவனோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் அவனுக்கு எது நல்லதோ அதை பண்ணணும். இப்போ நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகர்ணா இஸ் தேர், பட் கும்பகர்ணா ஆல்சோ டிட் அ மிஸ்டேக். அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கும் செஞ்சோட்டிருக்கடன். இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ராவணனுக்காக ஆனால் அவன் அட்லீஸ்ட் எடுத்து சொன்னான் ராவணங்கிட்ட இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பு, சீதாமாவை விட்டுரு அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான். பட் நன் ஆஃப் தீஸ் பீப்புள், அதர் பீப்புள், நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொன்னால் என்னென்னா அவன் தப்புக்கு துணை போகிறது இஸ் த ரைட் வே. நீங்கள் பாருங்கன்னா, அதாவது நம்ம சினிமாவில் கூட காமிப்பாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே என்னென்னா, பொன்னவிர்மேனி சுபத்திரை மாதை புறங்கொண்டு போவதற்கு. அவனோட லவரை எப்படி ஹைஜாக் பண்ணிட்டு போகிறதுன்றது அட்வைஸ் ஒரு ஃப்ரெண்டு தான் கொடுப்பான். ஸோ அதை அவன் ஸ்டார்டிங் லைனே பஞ்ச் லைன் தான். நம்ம அதை வச்சு எவ்வளோ மூவி எடுத்திருப்பாங்க நம்ம தமிழில். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக துணை போயிட்டு அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இதை வச்சு எவ்வளோ மூவி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பே அந்த ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு பொண்ணை பிடிக்குமோ அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருந்தா எப்படி ஹைஜாக் எப்படி அவளை எலோவ் பண்ணின்னு ஓடுறது, அதுதான் கண்ணன் பண்ணார். சொந்த தங்க, பட் ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ணார். அதுவும் கிளியராக அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு. நீ தான் சுபத்ராவுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, நீ தான் இறங்கி போய் அப்போ அர்ஜுனனோட தேரில் உட்காந்துட்டு அந்த தேரை நீ ஓட்டின்னு போ அப்படின்னு சொன்னான். ஏன்னா டுமாரோ நாளைக்கு போய் பலராமர்கிட்ட அவன் கிட்னாப் பண்ணல இவளே தான் போனான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது தேவை. ஸோ கிளியர் கட் பிளான். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இதில் பார்த்திங்கன்னா
கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான். அப்போது பார்த்து இந்த குசேலர் இருக்கார் இல்லையா, அவர் வருவார். அவர் வந்தது இந்த நாட்டத்திற்கொண்ட குறிப்பினை இஃதென்று நான் சொல்லும் முன் உணர்வான். எப்படின்னா அவர் அந்த வந்திருக்காருன்னு தெரியும், அவர் ஃப்ரெண்டு வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறாருன்னு தெரியும். அது தெரிஞ்சுட்டே அவருக்கு ஒரு வெல்த் வந்து ஹி டெலிவர்ட் விதவுட் இஸ் அவருக்கு தெரியாமையே அந்த அந்த வெல்த் அவருக்கு டெலிவர் ஆகிடுது. ஸோ அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க கும்பகர்ணன் விசஸ் அவன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் லிட்ரேச்சரை பார்த்திங்கன்னா அதியமான் அண்ட் ஔவையார், அதுக்கப்புறம் பிசிராந்தையார் அண்ட் கோப்பெருஞ்சோழன். பிசிராந்தையார் அண்ட் கோப்பெருஞ்சோழன்றது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அந்த காலத்தில் வந்து இந்த லாஸ்ட் டேஸில் வந்து தே வில் சிட் டுவர்ட்ஸ் மெடிடேட் டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் தே வில் கிவ் அப் தேர் லைஃப். அப்போ இந்த கோப்பெருஞ்சோழன் வந்து இவங்க 2 பேரும் பார்த்துன்றது கூட கிடையாது. பிசிராந்தையாரும் பார்த்துன்றது கிடையாது, கோப்பெருஞ்சோழனும் பார்த்துன்றது கிடையாது. ஒருத்தர் தேவர் கம்யூனிகேட்டிங் ஐ திங்க் த்ரூ இந்த பிஜியனில் புறா மாதிரி ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சு தேவர் கம்யூனிகேட்டிங். பட் கோப்பெருஞ்சோழன் என்ன சொல்லுவான்னா, ஐ ஆம் கோயிங் டு கிவ் அப் மை லைஃப், பக்கத்துலேயே ஒரு சேரை போடு, எனக்காக என் ஃப்ரெண்டு வருவார் கூட அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து கூடவே நின்று அவர் கடைசி நிமிஷத்தில் வருவார். அவனோட இருந்து ஹீ வில் கிவ் அப் இஸ் லைஃப் ஆல்சோ. இதே மாதிரி அந்த க்ரீக் ஸ்டோரிஸில் கூட யூ வில் ஃபைண்ட் பியூட்டிஃபுல் டேமன் அண்ட் பைத்தியாஸ். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரேட். அந்த டேமனை வந்து அவன் ஹீ வில் பி அவனை என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை அவாய்ட் பண்ணிவிடுவான், டெத் சென்டென்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுவான் அந்த கிங்கு. ஆனால் அவனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அவன் என்ன சொல்லுவான், என் ஃப்ரெண்டு பைத்தியாசை நீ வச்சுக்கோ ஜெயிலில், நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் வரலைன்னா நீ இவனை கொண்டுடுன்னுவான். அதுக்கு அந்த பைத்தியாஸ் ஒத்துப்பான். ஸோ இது எப்படின்னா அவன் கரெக்டாக அவன் வரும்போது அவனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும், ஆனால் லாஸ்ட் மினிட்டில் வந்துடுவான். அப்போ என்ன ஆகும்னா அந்த கிங் சொல்லுவான், டே இவ்வளோ நல்லவனாக இருக்கானே, இவன் மட்டும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஈ வில் லீவ் தெம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் இருக்குது. பட் பாரதியார் வந்து ஏன் கண்ணன் அதை எடுத்து கண்ணன் பாட்டில் வந்திருக்கு. பட் ஐ திங்க் ஹி ஹஸ் சோசன் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆல். அதாவது எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஒரு ரைட் ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான் அந்த பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முடிஞ்சால் இதுக்கப்புறம் கண்ணன் என் சேவகன்னு ஒன்று இருக்கும், அது படிங்க. கண்ணன் என் காதலின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நிறைய கண்ணன் பாட்டில் இருக்கும். ஸோ யூ ட்ரை டு கோ த்ரூ எவ்ரி திங், இட் வில் பி பியூட்டிஃபுல். நல்லா உங்களுக்கு ஒரு ஹவு டு சே ஒரு ஹெல்த்தி டைம் பாஸ். தேங்க்யூ, வணக்கம்.